بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, முதல்ல ஒரு சிறிய ரமலான் பற்றி ஒரு உரை நிகழ்த்திவிட்டு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பமாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சில நாட்களிலே நம்மை புனித ரமலான் மாதம் வந்து அடைய இருக்கிறது. இந்த ரமலான் மாதம் இதனுடைய சிறப்புகள், இந்த மாதத்திலே இறைவன் கடமையாக்கி இருக்கின்ற நோன்பை நோற்பதனால் நாம் பெறக்கூடிய பயன்கள் எல்லாம் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இப்படி ரமலான் என்ற ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு எதற்காக வழங்கி இருக்கிறான் என்றால், நமக்கு முந்தி வாழ்ந்த சமுதாய மக்கள் நம்மை விட நீண்ட நெடிய காலம் வாழ்நாள் வழங்கப்பட்டிருந்தார்கள். நூஹ் நபி அவர்கள் 950 ஆண்டுகள் வாழ்ந்ததாக அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லி காட்டுகிறான். ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. 1050 ஆண்டுகள் குறைவாக நூஹ் நபி அவர்கள் அந்த சமுதாயத்திலே வாழ்ந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த அளவுக்கு ஒரு அதிகமான வாழ்நாள் கொடுக்கப்பட்டவர்களாக முந்தைய சமுதாயத்தவர்கள் இருந்தார்கள். 1000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 300 ஆண்டுகள் என்று பல வருடங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அந்த வாழ்நாள் முழுவதும் நன்மையான காரியங்களை செய்தார்கள் என்று சொன்னால், நமக்கு கிடைக்கிற நன்மைகளை விட பல மடங்கு அதிக நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்துவிடும். நம்முடைய வாழ்நாளை எடுத்துக்கொண்டால் 60, 65ஓடு முடிந்து விடுகிறது. இந்த 60, 65இல் ஒரு சிறுபிராயத்தை கழித்து விட்டு பார்த்தோம்னா ஒரு 50 வருஷம்தான் இந்த உலகத்தில் நம்ம வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இந்த 50 வருடம் நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும் என்றால் 50 வருடத்துடைய நன்மை தான் கிடைக்கும். அதே நேரத்தில் முந்தைய சமுதாய மக்களாக இருப்பார்களேயானால் அவர்கள் எவ்வளவு முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்நாள் அதிகரித்திருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு அதிகமான ஆண்டுகளுடைய நன்மை கிடைத்துவிடும். அப்போ இறைவன் நம்முடைய வாழ்நாள் அவனே குறைத்து விட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிகமான நன்மைகளும் நமக்கு ரொம்ப குறைவான நன்மைகளும் கொடுத்தால் அது சரியான நீதியாக இருக்காது என்ற அடிப்படையில் தான் நமக்கு மாத்திரம் சிறப்பான சில தகுதிகளை, சில தன்மைகளை, சில வணக்கங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். இப்போ இந்த ரமலான் என்ற ஒரு மாதத்தை நமக்காக இறைவன் கொடுத்து, இந்த ரமலான் மாதத்தில் வரக்கூடிய குறிப்பிட்ட நாளிலே, லைலத்துல் கத்ரி என்ற ஒரு நாளிலே 1000 மாதத்திற்கு நிகரான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு இரவை அமைத்து, அந்த ஒரு இரவிலே நம்ம செய்யக்கூடிய வணக்கம் 1000 மாதங்கள் செய்கிற வணக்கத்துக்கு சமமானது என்று சொல்வதன் மூலமாக ஒரு இரவில் நம்முடைய அமல்கள் எல்லாம் 2 மடங்கு 3 மடங்காக மாறிவிடுகிறது. நம்ம ஒரு 50 வருஷம் அமல் செய்ய போகிறோம், 1000 மாதம்னா அது ஒரு 75-80 வருஷம் வரும். அப்போ அதெல்லாம் சேர்த்தோம்னு சொன்னால் நம்ம பல மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைத்து விடுகிறது. அப்போ நம்ம தொழக்கூடிய தொழுகை வணக்கம் எல்லாமே அந்த ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு இரவில் செய்கிற வணக்கம் 1000 வருடம், 1000 மாதங்களை விட மேலானது என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக, இது மாதிரியான சிறப்புகளை தருவதன் மூலமாக மற்ற சமுதாய மக்களுக்கு நிகரான வாய்ப்பை அல்லாஹ் தந்து விடுகிறான். அதே போல் நம்முடைய பாவங்கள், மனிதர்கள் என்ற முறையில் நம்ம நிறைய தவறுகள் கண்டிப்பாக செய்வோம். இந்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தமாக அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
மன்சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. இப்போ நம்ம சென்ற வருஷம் நோன்பு முடிந்தது, இந்த நோன்பு வரப்போகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்மிடத்தில் நிறைய பாவங்கள் நிச்சயமாக சேர்ந்திருக்கும். இந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பாக பரிகாரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ரமலான் மாதத்தில் ஈமானுடனும், முதல்ல ஈமான் ஏகத்துவ கொள்கை உறுதியாக இருக்கணும், இதற்கான நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்போ இன்றைக்கி நம்ம ரமலானில் நோன்பு வச்சோம்னு சொன்னால் போன ரமலான்லேருந்து இது வரைக்கும் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. அதே மாதிரி மன் காம ரமலான ஈமானம் வஹ்திசாபன், இதே ஈமானோடும் மறுமை நன்மை எதிர்பார்த்தும் யார் இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போ நம்ம நன்மைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹ் இந்த ரமலானில் தருகிறான். நம்முடைய பாவங்கள் அழிவதற்கான வாய்ப்புகளை என்ன செய்கிறான், ஒரு மாதத்தில் செய்கிற காரியத்தின் மூலமாக அதுக்கு முந்தி உள்ள எல்லா பாவமும் அழிக்கப்படுதுன்னா எவ்வளோ பெரிய கிஃப்ட் இது. ஒவ்வொரு பாவத்துக்கும் தனித்தனியாக அழுது மன்னிப்பு கேட்கறது தான் சரியான முறை. அதெல்லாம் இல்லாமல் கூடுதலாக நமக்கு என்ன எல்லாம் சிறப்பை தருகிறான் என்று சொன்னால், நீங்கள் இந்த ஒரு மாதம் நீங்கள் ஒழுங்காக நோன்பு வைங்க, இந்த ஒரு மாதம் நீங்கள் நின்று வணங்குங்க, அதிகமான நன்மைகள் கிடைத்து விடும். பாவங்களே இல்லாமல் போயிடுவோமா இல்லையா? நன்மைகள் வரவு ஒரு பக்கம் ஆயிரும், நம்மள்ட்ட இருக்கிற பாவ மூட்டையெல்லாம் மொத்தமாக அழிக்கப்பட்டு போயிருமே. பாவம்னா அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவம், மனிதர்களுக்கு செய்கிற பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மனிதர்கள் மன்னிக்காத வரைக்கும் மன்னிக்க மாட்டான். அப்போ அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்திருப்போம், அந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கிறது, இந்த ரமலானுடைய நோன்பு காரணமாக இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த நோன்பு என்பது எல்லா வணக்கத்தையும் நம்ம அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறோம். தொழுகையாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், திக்ர் செய்வதாக இருந்தாலும், துவா செய்வதாக இருந்தாலும், தஸ்பீஹ் செய்வதாக இருந்தாலும், நேர்ச்சை செய்வதாக இருந்தாலும், இன்னும் நம்ம என்னென்ன வணக்கங்களை நம்ம செய்கிறோமோ அது என்ன வணக்கமாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் செய்ய வேண்டும். ஆனாலும் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியதாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அஸ்ஸௌமுலி, நோம்புங்கிறது எனக்கு உரியது, வான அஜ்ஸிபி, அதுக்கு நானே கூலி கொடுப்பேன். எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்க போகிறான், எல்லாமே அல்லாஹ்வுக்கு உரியது தான். அப்போ இதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை என்ன செய்கிறான்னு கேட்டால், இது நோன்பு எனக்கு உரியது, இது நானே தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக இதற்கு தரக்கூடிய கூலி ரொம்ப ஒரு சிறந்ததாக உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நம்ம விளங்கி கொள்கிறோம். அப்போ இந்த மாதிரி நோன்பை பற்றி உள்ள எத்தனை சிறப்புகள்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரியான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது எதுக்குன்னு கேட்டால், மனிதர் என்ற முறையில் நம்மிடத்தில் ஏற்படுகிற பாவங்களுக்கு பிராயச்சித்தம், மனிதர்கள் என்ற முறையில் நம்முடைய அமல்கள் குறைவாக இருக்குமே ஆனால் அந்த அமல்களுக்கு பல மடங்கு மதிப்பெண்களை போட்டு நம்முடைய கணக்கை வரவை அதிகப்படுத்துவது ஆகிய இரண்டு நன்மைகளை கொண்டதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை நமக்கு என்ன செய்கிறான், தருகிறான். அப்போ இந்த ரமலான்கிற ஒரு புனிதமிக்க மாதம் நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அதில் சில கட்டுப்பாடுகளையும் இதற்கு முந்தி நம்ம எப்படி நடந்து கொண்டோமோ அந்த மாதிரி நடந்து விடாமல் பாழாக்கி விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரமலான் கூட நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, அதனுடைய பயனை அடையாமல் நாசமாகி விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரை நாசமாக போகட்டும்னு துவா செய்யும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொன்னார்கள், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த 3ல் ஒரு விஷயம் என்ன, ஒருத்தன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலானில் செய்கிற நன்மைகள் மூலமாக பெரிய தர்ஜாவை அடையலாம், அந்த சான்ஸை நாசமாக்கணவன் நாசமாக போகட்டும். எவ்வளோ அற்புதமான வாய்ப்பு உனக்கு தரப்பட்டிருக்குப்பா, ரமலான் ஒன்று தந்திருக்கிறேன், ஒன்றுக்கு பார்த்தா பல மடங்கு உனக்கு அள்ளி தரப்போகிறேன், அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு மாதத்தை உனக்கு நான் தந்திருக்கும் பொழுது பல வருடங்கள் அமல் செய்த நன்மைகளை அந்த மாதத்திற்காக நான் உனக்கு வழங்கும் பொழுது அதை கூட நீ பயன்படுத்தாமல் வீணாக்கிட்டியே, அப்போ நம்ம நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இது மாதிரி தான் அல்லாஹ் செய்வான்னு அர்த்தம், அவன் நாசமாக போயிடுவான்னு அர்த்தம். அப்போ ரமலான் என்ற ஒரு இந்த பாக்கியத்தை நல்லதுக்கு பயன்படுத்தணுங்கிறது ஒரு வகை. ரமலானை கூட நம்ம பயன்படுத்தலைன்னு சொன்னால் எல்லா மாதங்களைப் போலவே ரமலானையும் நம்ம அமைத்து கொண்டோமே ஆனால் நம்மளை விட நஷ்டவாளிகள் இருக்க முடியாது. நம்ம பார்க்குறோம் ரமலான் மாதம் வந்த பிறகும் சினிமா கொட்டைகளில் நிற்கக்கூடியவர்களை எப்போவுமே சினிமா கொட்டைகள் நிற்கக்கூடாது,
அட ரமலானுக்காக வேண்டி கொஞ்சம் கூடுதலாக நம்ம ஒரு கூடுதல் பேணுதலாக இருக்கலாமா இல்லையா? பொதுவாகவே கோழு புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது தான். ரமலானில் கூடுதல் பேணுதலாக இருக்கணுமா இல்லையா? ரமலான்ங்கிறது வந்து நம்முடைய பாவங்களெல்லாம் அழிப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு. அந்த பாவங்கள்லாம் எப்போ அழியும்னு கேட்டால் இந்த இருக்கிற அந்த ஒரு மாதத்தில் நம்ம நல்லவனாக நடக்கணும். அப்போ இந்த பொய் பித்தலாடம் கோழு பிராடு கலப்படம் எத்தனையோ தவறுகள் மனிதர்கள் முன்னில் செய்கிறோம். இந்த ரமலான்கிற மாதம் வந்த உடனே யாவது என்ன செய்யணும், நம்ம எல்லா விஷயங்களையும் நம்மளை மாற்றணும். இந்த ரமலானுக்காக கொஞ்சம் மாறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எப்போது பார்த்தாலும் வாரி வழங்கும் வள்ளலாகவே இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் என்னென்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தன்மை என்னென்னா பெரிய வள்ளல் தன்மை இருக்கிற அள்ளியில் கொடுத்துட்ருப்பாங்க. ஆனால் ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் இன்னும் அதிகம் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இங்கே எப்பவும் வாரி வழங்குறத விட என் கூட வாரி வழங்குறாங்க. அவங்க நபியாக இருந்தாலும் கூட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தால் கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ரமலானில் வந்து நமக்கு கூடுதலாக நன்மை கிடைக்கும், மற்ற நாள் மாதிரி இந்த ரமலான் மாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் ரமலானில் வந்து அதிகமாக என்ன செய்கிறாங்க, வாரி வழங்கும் வள்ளலாக அவங்க திகழ்வாங்க என்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரமலான் மாதம் வந்துட்டால் தான் என்ன செய்வாங்க, இரவில் ஆரம்பித்து சகர் நேரம் தவறி விடுமோன்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் இரவு தொழுகையை நீட்டி தொழுவார்கள் என்ற ஆதாரபூர்வமான செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ரமலான் என்கிற இந்த மாதத்தை நம்ம அடையும் பொழுது ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன முடிவு எடுக்கணும்? இது ஒரு பெரிய சான்ஸ் நமக்கு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய பெரிய கிஃப்ட் நம்ம வந்து எதிர்நோக்கி நிற்கிறது. இந்த மாதத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாவங்கள் தீமைகள்லேருந்து என்ன செய்யணும், நம்ம விலகி நிற்கணும். முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை எப்பவும் செய்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம செய்யணும். ஏன், எப்பவும் செஞ்சோம்னு சொன்னால் அந்த அளவுக்கு தான் நன்மை கிடைக்கும். இந்த மாதத்துக்குள்ளே நுழைந்து நம்ம அதை செய்வோமையானால் நம்முடைய நன்மைகள் வந்து தாறுமாறாக என்ன செய்யப்படும், அதிகரிக்கப்படும் என்கிறத கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும், இந்த ரமலானை எதிர்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மல்லம் எதா கவுல ஜூரி ஒல் அமலபிஹி ஃபலைசலில்லாஹி ஹாஜத்துன் ஃபி ஐயதா தாமஹு வ ஷராபஹு. ஒரு மனுஷன் வந்து அவனுடைய நோன்பு வச்சுக்கிட்டு நோன்பு வைத்து கொண்டு தீய பேச்சுக்களையும் தீய செயல்களையும் விடாமல் இருப்பானேயானால், எப்பவும் நீ விட்டுருன்னு தான் சரி, எப்பவும் செஞ்சு தொலைஞ்சிட்டு போ, ரமலான் மாதம்னு வந்து விட்டது, நோன்பு வர வச்சிடுற, நோன்பு வைத்து கொண்டு நீ என்ன செய்கிறேன்னு கேட்டால் தீமையான உன்னுடைய செயல்கள் எதுவுமே குறையலை, அல்லது தீமையான பேச்சுக்களை நீ விட மாட்டேங்கிற, இப்படி இருந்தால் ஃபலைசலில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, ஃபி ஐயத தாமஹு வ ஷராபஹு, இவன் உணவையும் பானத்தையும் தியாகம் செய்திருப்பது அல்லாஹ்வுக்கு தேவையற்றது. ஏன்னா ஒரு சோத்தை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டி அவனை நோன்பு வைக்க சொன்னேன், தண்ணியை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டி அவனை வந்து நோன்பு வைக்க சொன்னேன், அது எனக்கு தேவை கிடையாது. நோன்பு வைத்தது மூலமாக நீ என்ன செய்யணும் என்று கேட்டால், உன்னை வந்து உன்னுடைய நிலையை தகுதியை வந்து ஒசத்தி கொள்ளணும், இம்ப்ரூவ் பண்ணி கொள்ள வேண்டும். அந்த மாதிரி பண்ணிக்கொள்ளணும் என்பதற்காகத்தான் என்ன செஞ்சிருக்கு, இந்த நோன்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்போ இந்த ரமலான் மாதம் அந்த வருவதை இப்போதே நம்ம என்ன செய்யணும், தயார்படுத்திக்கணும். ரமலான் வந்து அதுக்குன்னு நம்ம தயாராகணும். ரமலானுக்காக வேண்டி என்ன செய்யணும், அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிப்பார்கள், அதை பற்றி ஆர்வம் ஊட்ட ஆரம்பிப்பார்கள், குடும்பத்தாரெலாம் எழுப்பி விட்டு தொழுவு சொல்லுவாங்க, மற்ற நாளையும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த ரமலான் இரவு தொழுகையை சொல்கிறேன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ரமலானுக்காக வேண்டி ரொம்ப அதிகமான ஒரு ரிஸ்க் எடுத்து அவங்க செஞ்சுருக்கிற காரணத்தினாலையும், அதில் நோன்புங்கிற ஒரு பெரிய தவத்தை அல்லாஹ் நம்ம கடமையாக்கி இருக்கிற காரணத்தினாலையும் நம்ம என்ன சங்கற்பம் எடுத்துக்கொள்ளணும், நம்மிடத்தில் உள்ள தவறுகளையெல்லாம் லிஸ்ட்டு போடணும். சரியான நம்ம அறிவுடைய மக்களாக இருந்தால், இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொள்ள ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தால், நம்மிடத்தில் என்னென்ன மாதிரியான நம்மிடத்தில் மிஸ்டேக்குகள் இருக்கிறது இதெல்லாம் பட்டியல் போட்டு, நோன்பு ரமலான் நுழைஞ்சிச்சுன்னா இதை நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுத்தீர்களேயானால் அது வந்து உங்களுக்கு பெரிய நன்மை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நம்ம செய்து வரக்கூடிய அமல்கள் என்ன, அப்போ ரமலானில் நம்ம இதில் எந்த அளவுக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளலாம், மற்ற நாட்களில் நம்ம செய்து வந்த அமல்களில் இருந்து எந்த அளவுக்கு நம்ம குர்ஆன் ஓதுறதே பழக்கமாக இல்லாமல் இருக்கிறோமா, ரமலானில் குர்ஆன் ஓதுறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். இது வரைக்கும் ஹதீஸ் நூல்களை படிக்கிறதுக்குன்னு நம்ம நேரம் ஒதுக்காமல் இருக்கிறோமா, ரமலான் மாதத்தில் அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை படிக்கணும். தான தர்மங்களில் அவ்வளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறோமா, அல்லது இந்த அளவுக்கு ஒரு குறைந்த அளவுக்கு தான் தர்மம் செஞ்சுட்டு வர்றோமா,
ரமலான் மாதத்தில் நம்ம அதிக அளவுக்கு செய்யாதவங்களாக இருந்தால் செய்யணும்னு முடிவெடுப்போம். குறைவாக செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இவ்வளோ நாளைக்கு இதான செஞ்சோம், ரமலானில் கூடுதலாக நம்ம செய்யணும். சொந்த பந்தங்களை அனுசரித்ததில் நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோமா, ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு நம்ம அனுசரிக்கலாம், எந்த அளவுக்கு அவங்க கூடுதலாக வந்து அவங்கள வந்து கவனிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். உபரியான தொழுகைகள், அந்த உபரியான தொழுகைகளில் நம்ம எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கிறோம், சுன்னத்தான தொழுகைகளில் நம்ம எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கிறோம், கவனத்தோடு இருக்கிறோன்னு அதை பட்டியல் போட்டு இந்த ரமலான் வந்ததுலேருந்து இதை கொஞ்சம் மாற்றணும். நம்ம என்னென்ன சுன்னத்துகள்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறோமோ அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சோம்னு சொன்னால் அது ரமலானில் மட்டும் தொழுவது ஆகாது, பல வருடங்கள் 1000 மாதங்கள் தொழுவதாக என்ன செஞ்சது பாட்டுக்கு கணக்கில் எடுக்கப்பட்டு விடும். அப்படிங்கிறது எல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த ரமலானை எதிர்கொள்ளணும். பள்ளிவாசல் அலங்காரம் பண்ணுவதற்காகவோ அல்லது வரக்கூடிய பெருநாளில் புத்தாடை அணியலாம் என்பதற்காகவோ அல்லது ரமலானுக்கு லீவுலாம் தருவாங்க என்பதற்காக வேண்டியோ இந்த மாதிரி நோக்கத்திற்கு என்ன செய்யக்கூடாது, ரமலானை நம்ம எதிர்நோக்கக்கூடாது. நம்ம ரமலானை எதிர்நோக்குவதெல்லாம் இதில் நம்ம நன்மைகளை அதிகரிக்கணும், தீமைகளை வந்து என்ன செய்யணும், குறைத்து கொள்ளணும், குறைப்பன அல்லது முழுமையாக நிறுத்தி கொள்ளணும் என்கிற வகையில் நம்மை நாமே என்ன செய்யணும், பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த நோன்பை கடமையாக்கும் பொழுது எப்படி சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு வந்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது, கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி உங்களுக்கும் கடமை. நோன்புங்கிறது என்னமோ உங்களுக்கு மட்டும் புதுசாக வந்த கடமை இல்லை, உங்களுக்கு முந்தைய சமுதாயத்திற்கு நோன்புங்கிற கடமையை நம்ம என்னஞ்சோம் கொடுத்து இருந்தோம். எதுக்காக வேண்டி கொடுத்துருந்தோம் என்றால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் வந்து இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் அல்ல நரகத்தில் நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நோன்பை நம்ம வந்து கடமையாக்கி இருக்கிறோம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த நோன்புங்கிற இந்த கடமை வந்து நம்மளை பட்டினி போடுவதற்காகவோ அல்லது நம்முடைய ஆரோக்கியம், சில பேர் அப்படிலாம் சொல்வார்கள், நோன்பு எதுக்கு வைக்கிறோம் என்று கேட்டால் பசியுடைய கொடுமையை உணர்வதற்கு தான் நோன்பு அப்படிம்பாங்க. இப்படி சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, நோன்புடைய அந்த மகத்துவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க. நம்ம நோன்பு வைப்பது நிச்சயமாக பசியுடைய கொடுமையை உணர்வதற்காக இல்லை. பசியுடைய கொடுமையை உணராத ஒருத்தன் கூட கிடையாது. கோடீஸ்வரனுக்கு பசியுடைய கொடுமைண்டா என்னன்னு தெரியும், சாப்பிடாமல் இருக்கும்போது பசிக்கு தானே செய்யும். அப்போ எவனாக இருந்தாலும் பசியுடைய கொடுமையை உணர்வதற்காக வேண்டி தான் நோன்பு கடமைன்னு சொன்னால் இது வந்து இப்போ ஏழைக்கு கடமையாக்கவே கூடாது. அவன் தான் டெய்லி உணர்ந்துக்கிட்டு இருக்கிறானே, எல்லா நேரமும் பசியோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறான் அவன். அப்போ வந்து இந்த பணக்கார ஏழைங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் நல்லா வந்து கடமையாக்கி இருக்கிறான். அதுவும் பசியை உணர்வதற்கு இப்படிப்பட்ட பெரிய பயங்கரமான ட்ரைனிங்லாம் கொடுக்க தேவையில்லை. ஒரு நாள் பட்டினியாக போட்டால் கூட பசியை உணர்ந்துக்கிடுவான். அப்போ இந்த பசியை உணர்வதற்காக நோன்புங்கிற மாதிரி நம்மளை சொல்லி தந்து நம்மளை என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து அதனுடைய தூய்மையான நோக்கத்தில் நம்மளை வந்து திசை திருப்பி விடுகிறார்கள். இந்த நோன்புடைய நோக்கம் வந்து பசியை உணர்றதுலாம் கிடையாது. முக்கியமான ஒரே நோக்கம் என்னென்னா நம்மளோட வந்து இறையச்சத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த நோன்பு உதவணும். அதிகப்படுத்தினா தான் இந்த நோன்புக்கு அர்த்தம் இருக்குது. நோன்பு மாத்திரம் இல்லை, எல்லா வணக்கமும் அதுக்கு தான். எல்லா வணக்கமும் எதுக்கு அல்லா நம்ம தொழுகிறோம், நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து நெத்தியை கொண்டே வச்சு உட்காந்து சில விஷயங்களை ஓதுறதுனால அல்லாவுக்கு என்ன கிரேடு ஏறி போயிடும்? ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒருத்தரும் தொழுவாட்டாலும் அவனுக்கு வந்த ஒரு கிரேடும் குறைய போகிறதில்ல, எல்லாரும் தொழுதாலும் அவனுடைய அந்தஸ்தில் எதுவும் கூடி போக போகிறதும் கிடையாது. அப்போ இதை செய்கிறதுனால என்னத்துக்காக வேண்டிய அல்ல அந்த தொழுகைங்கிறத நமக்கு தந்திருக்கிறான். அதை கூட அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாயி ஒல் முன்கர். தொழுகை என்பது அருவருக்கத்தக்க காரியத்திலிருந்தும் அசிங்கமான தீமையான காரியத்திலிருந்தும் தடுக்கும். தடுத்தா தான் தொழுகிறோன்ற அர்த்தம். தொழுதுட்டு போய் வட்டி கடையை திறந்தா இவன் என்ன தொழுதான்னு கேட்குறேன். தொழுதுட்டு போய் லாட்ரி கடையை திறந்தான்னா, தொழுதுட்டு போய் சினிமா கொட்டையை திறந்தான்னு சொன்னால், தொழுதுட்டு போய் கலப்படம் பண்ணான்னு சொன்னால் இவன் தொழலேன்னு அர்த்தம். தொழுகையை எதுக்கு தந்தது? வெறுமனே இந்த குனிகிறதே பெரிய மேட்ரா இது, அதுக்காண்டி எல்லாம் தந்திருக்கிறான். நிமிர்றது பெரிய விஷயமா இது, இதுக்காக வேண்டி எல்லாம் தந்திருக்கிறான். அந்த இடத்துல என்னத்தை உண்டாக்கிறனே, இறைவா நீ இருக்கிற, நீ தான் பெரியவன், அல்லாஹ் அக்பர், நீ தான் பெரியவன், நான் நிற்கும்போது நீ தான் பெரியவன், நான் குனியும் போது நீ தான் பெரியவன், நீ தான் மகா பெரியவன் காட்டுவதற்காக நம்ம நெத்தியில் கொண்டு நிலத்தை வச்சுட்டு நீ தான் எல்லாத்துக்கும் பெரியவன், நான் ரொம்ப ரொம்ப சின்னவன்
அப்படின்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் வந்து நம்ம உண்டாக்கி கொண்டு நீ எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாய், கண்காணித்து கொண்டிருக்கிறாய்ங்கிற அந்த ஒரு பக்குவத்தோடு நம்ம தொழுகையை முடித்து விட்டு வந்தால் தான் நம்ம வியாபாரத்தில் தவறு செய்யும் பொழுது அந்த தொழுகை வந்து நம்மளை தடுக்கும். தொழுகை நேரத்தில் நம்ம உள்ளத்தில் உருவாக்கி கொண்டோம் இல்லையா இரையச்சம், அந்த இரையச்சம் வந்து எதை தடுக்கும்? லஞ்சம் வாங்குறதை தடுக்கும், கொள்ளையடிக்கிறதை தடுக்கும், விபச்சாரம் செய்வதை தடுக்கும், பொய் பேசுவதை தடுக்கும், ஏமாற்றுவதை தடுக்கும், மோசடி செய்வதை தடுக்கும், கோல் சொல்வதை தடுக்கும், புறம் பேசுவதை தடுக்கும். இப்படி எல்லாத்தையும் எப்போ தடுக்கும்? அந்த தொழுகை வந்து ஒரிஜினல் தொழுகையாக இருந்தால் தான் தடுக்கும். ஒரிஜினல் தொழுகைண்டா என்ன? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்ற அச்சத்தை உண்டாக்குவதற்கு தான் இந்த தொழுகை என்று நினைத்து அந்த அச்சத்தை உள்ளத்தில் உருப்போட்டவர்களாக நம்ம தொழுதிருப்போமையானால் அந்த மாதிரியான தொழுகை வந்து நம்முடைய மானக்கேடான காரியங்களையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்களையும் தடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் எது செய்யப்பட்டிருக்கு? தொழுகையே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு அதுக்கு தான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ஹஜ்ஜு கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஹஜ்ஜுக்கு போகும்போது எல்லாத்தையும் தயாரித்து கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க? தஸவ்வது. ஹஜ்ஜுக்கு போகிறோன்ற வீசுநகை வெறுங்கையுமா போகாதீங்க. அதுக்கு தேவையான பொருள்கள், மெட்டீரியல், உணவுகள் எல்லாத்தையும் சாதனங்கள்லாம் தயாரித்து கொள்ளுங்கள். ஆனால் தயாரிக்கிறதுலேயே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்ன ஹைர ஜாதி அத்தக்வா. நீங்கள் தயாரிக்கிற உணவுலே சிறந்த தயாரிப்பு எது என்று சொன்னால் தக்வா என்ற இறையச்சம் தான். அப்போ ஹஜ்ஜில் கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, போகும் பொழுது இறையச்சத்தை வந்து கட்டு சாதமாக பயண உணவாக நீங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும். அப்போ எல்லா வணக்கமுமே இப்படி தான். நோன்பாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், இன்னும் பிற வணக்கங்களாக இருந்தாலும் எல்லாமே எதுக்குன்னு கேட்டால் அந்த வணக்கமே பிரதானமானது இல்லை. அது பிரதானமானது தான். அதில் வந்து எதிர்பார்ப்பது அந்த குனிதலையும் நிமிர்தலையும் கிடையாது. நோன்பில் எதிர்பார்ப்பது வந்து குடிக்காமலும் பருகாமலும் இருக்கிறது மட்டும் கிடையாது. அதையும் செய்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து என்னத்தை நம்ம பெறணுமோ அதையும் பெற வேண்டும். என்னத்தை பெறணும்? நமக்கு மேலே ஒருவன் இருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் வந்து அவனுக்கு தெரியாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவனுடைய பார்வையில் மறைந்து நின்று நம்ம ஒரு தப்பு செய்து விட முடியாது என்கிற எண்ணத்தை வந்து ஒவ்வொரு வணக்கத்தின் போது நம்ம வந்து உண்டாக்கி கொண்டோம் என்று சொன்னால் நம்ம தொழுகைக்கு வெளியில், ரமலானுக்கு வெளியிலையும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? சிறப்பானதாக இருக்கும். ஒரு ரமலானில் நம்ம ஏற்றி கொள்ளக்கூடிய அந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, பவரு, அது வந்து அடுத்த ரமலான் வரைக்கும் கூட வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அதை கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும்? நோன்பு வைப்புடைய நோக்கம் மனிதன்கிற முறையில் நம்முடைய சில தவறுகள் நம்மகிட்ட வரத்தான் செய்யும். ஆசையையும் அறிவையும் சேர்த்து தான் எல்லாம் படைச்சிருக்கிறான். நம்ம என்ன தான் அறிவை கொண்டு லகான் போட்டாலும் ஆசை வந்து நம்மளை பல தீய செயல்களில் இழுத்து கொண்டு தான் போனாலும் அதில் ஒரு அல்லாஹ் ஒரு செய்த அருள் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு சிறப்பு நாட்களை கொடுத்து, இந்த நாட்கள்லையாவது கொஞ்சம் நல்லவனா நடந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கப்பா, 11 மாதம் நாசமாக போனியா இல்லையா, இந்த ஒரு சிறந்த மாதம் தந்திருக்கனா இல்லையா, இதுலையாச்சும் கொஞ்சம் நல்லவனா நடந்து ஏற்கனவே உள்ள ஒரு தவறை கரெக்ட் பண்ணிக்க என்று ஒரு அழகான வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று நினைத்து பார்த்தீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படி என்ன செய்யும்? தலைகீழ மாறிடும். மற்ற நாட்களில் நம்ம நடந்ததை விட ரொம்ப அதிகமான ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருன்னு ஏற்பட்டு எந்த அளவுக்குன்னு கேட்டால், ஒருத்தன் நம்மளை அடிக்கிறான், அடித்தான்னு சொன்னால் திருப்பி அடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் வந்து அனுமதி இருக்கிறது. ஒருத்தன் வரம்பு மீறி நம்மளை பேசுகிறான், திருப்பி வரம்பு மீறி பேசுகிறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. நம்மளை திட்டினா நம்மளும் திட்டலாமா இல்லையா? அல்லாவே அதை அனுமதிக்கிறான். ஃபமன் ஏத்ததா அழைக்கும் ஃபாத்தது அழைக்கும் மிசிலி மாத்ததா அழைக்கும். உங்கள்கிட்ட ஒருத்தன் வரம்பு மீறுவானே ஆனால் அவன் வரம்பு மீறியது போன்ற அளவுக்கு நீங்களும் வரம்பு மீறி கொள்ளுங்கள் அப்படிங்கிறான். லாயு ஹிபுல்லாஹுல் ஜஹரபி சூயி இல்லாமல் ஒளிமை. ஒருத்தன் அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர மற்ற யாருக்கும் தீய சொற்கள் சொல்வதை எல்லாம் விரும்ப மாட்டான். அநீதி இழைக்கப்பட்டால் அவன் திட்டுறதுக்கு ஒரு ரைட் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ வந்து பொதுவாக நம்மள்கிட்ட ஒருத்தன் சண்டைக்கு வந்தான்னா நம்ம எதிர்த்து அடிக்கிறது, நம்மளை வந்து திட்டினான்னா திருப்பி திட்டுறது, இதெல்லாம் மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம்தான். அதை கூட என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் வந்து நோன்பு வச்சுருக்கும் பொழுது உங்கள்கிட்ட யாராவது வந்துக்கிட்டு என்ன செய்கிறான்? திட்டினானையானால் அல்லது சண்டைக்கு வந்தானையானால் ஃபல்யகுல் இன்னி சாயிமுன், நான் நோம்பாளின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. அதான் சண்டைக்கு வந்தால் திருப்பி சண்டைக்கு போகலாம், அனுமதிக்கப்பட்ட விஷயந்தான் அது. அனுமதிக்கப்பட்டதுக்கே என்ன லகான் போடுறாங்க, கடிவாளம் போடுறாங்க? அனுமதிக்கப்பட்டது தான்ப்பா. அந்த ரமலான்லையே அனுமதிக்கப்பட்டதை செய்கிற, சிறந்தது செய்யி.
வேறு நாளில் நீ அனுமதிக்கப்பட்டதை செய்யி. ரமலான் மாதத்தில் நீ என்ன செய்யணும்னு கேட்டால் அவனை திருப்பி அடிக்கலாம்னு உனக்கு இருந்தால் கூட இன்னி சாயிமுன், எவன் சண்டைக்கு வந்தாலும் சரி பதில் என்ன சொல்லணும், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். திட்டுறானா, நான் நோன்பாளி. கோல் சொல்கிறான்னு தகவல் வருதா, நான் நோன்பாளியாக இருக்கிறேன். அவன் சொன்ன மாதிரி நான் சொல்ல மாட்டேன், அவன் புறம் பேசுன மாதிரி நான் புறம் பேச மாட்டேன், அவன் என்னை ஏசுன மாதிரி நான் ஏச மாட்டேன், அவன் அடித்த மாதிரி நான் திருப்பிட்டு அடிக்க மாட்டேன். அப்போ சண்டைக்கு வர்றவனுக்கு என்ன சொல்கிறாங்க, நான் நோன்பாளி என்று சொல்லுகிறார்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ரமலான் மாதத்தில் டோட்டல் சேஞ்ச் பண்ணணும், ஒட்டு மொத்தமாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுக்கு முந்தி இருந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு புது வாழ்க்கையை நோக்கி நம்ம திரும்பணும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் சொர்க்கம் திறந்து வைக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம இந்த ரமலான் வந்தோன்னே சொர்க்கம்லாம் திறந்து வைக்கப்படுது, நரகமெல்லாம் அடைக்கப்படுகிறது, ஷைத்தானுக்கு விலங்கு போடப்படுதுன்னா என்ன அர்த்தம், விலங்கு போட்டால் ரமலான்லேயும் தப்பு நடக்குது. ரமலானில் ஷைத்தானுக்கு விலங்கு போட்டோம்னா ரமலான்லேயே திருடுறான், ரமலானில் இது கொள்ளடிக்கிறான், ஷைத்தான் இருக்க போய் தானே கொள்ளடிக்கிறான். அப்போ விலங்கு போடப்படுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நீங்கள் அதை ஒழுங்காக பயன்படுத்தினா அவனுக்கு விலங்கு போடலாம்னு அர்த்தம். விலங்கு போடப்பட்டால் தவறே செய்யாமல் இருக்கணும். ரமலான் மாதத்தில் என்ன செய்கிறான், எல்லோரும் தப்பு செய்யத்தான் செய்கிறான். அப்போ சைத்தான்களை பூரா கட்டி வச்சுவிட்டா இப்படி தப்பு நடக்கும் உலகத்தில். அப்போ அதுக்கு என்ன பொருள், சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுதுன்னா நீங்கள் நினைத்தீர்களேயானால் இந்த ரமலான்ங்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை மனசில் இருத்தி நோன்பினால் கிடைக்க வேண்டிய பயிற்சியை சரியாக எடுத்தீர்களேயானால் உங்கள்கிட்ட இருக்கிற ஷைத்தான் உங்களை மீற முடியாது. விலங்கு தான் அவனுக்கு, உங்களை வேறு மாதிரி இழுத்துட்டு போக முடியாது. இந்த மாதிரி சொன்னால் அப்படி இழுக்க முடியும், அடிக்கிறான் நம்மளை. நான் நோம்பாளின்னு சொல்லிட்டீங்கன்னா ஷைத்தானுக்கு அப்புறம் என்ன வேலை இருக்காங்க, அவுட் ஆகி ஓடி போயிடறானா இல்லையா. உங்களை கோல் சொல்கிற தூண்டுறான், அண்ணா நோன்பாளின்றீங்க, ஷைத்தான் தோற்று போயிடறானா இல்லையா. அப்போ இப்படி தான் ஒவ்வொரு தவறான காரியங்களுக்கு உங்களை தூண்டக்கூடிய நேரத்திலையும் நான் ஒரு நோம்பாளின்னு சொல்வதன் மூலமாக உங்களை தற்காத்து கொண்டீர்களேயானால் இப்போ ஷைத்தானுக்கு நம்ம விலங்கு போட்டுட்டோம். ஷைத்தானுக்கு விலங்கு போடுறது என்று சொன்னால் நாம் விரும்பினால், நினைத்தால், முயற்சித்தால் இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலமாக விலங்கு போட முடியும். மற்ற நேரங்களில் விலங்கு போடுவது கஷ்டம். ரமலானில் நம்ம இறைவனுக்காக பசியோடும் தாகத்தோடு இருக்கும் பொழுது அதுவே பல உணர்வுகளை கட்டுப்படுத்திடும். பசி வந்திட 10 பறந்து போகும்னு சொல்கிறானா இல்லையா. பசி வந்துட்டோன்னே பல உணர்வுகள் நம்மளை எடுபட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மூர்க்கத்தனம்லாம் குறையும் பொழுது ஷைத்தான் ஒரு அடங்கி போய் விடுகிறான். ஒன்று, இந்த ரமலானில் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான நன்மைகளையும் அதில் உள்ள பாவ மன்னிப்புகளையும் நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மளது இயல்பாகவே நம்முடைய அமல்கள் அதிகரித்து பாவங்கள் குறையும் பொழுது அப்போவும் ஷைத்தானுக்கு நம்ம விலங்கு போட்டுடுறோம். நேற்று மாதிரி நான் இன்றைக்கி இருக்க மாட்டேன் பாரு, நேற்று 1000 ரூபா செலவு பண்ணால் இன்றைக்கி 10,000 ரூபா செலவு பண்ணுவேன் நல்ல காரியத்துக்கு என்று நம்ம நம்மளை மாற்றி கொள்ளும் பொழுது இப்படி ஷைத்தானுக்கு விலங்கு போடுறோம். இந்த ஷைத்தானுக்கு விலங்கு போடுறதுனால சொர்க்கம் திறந்து வைக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம், நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்னு அர்த்தம். நரகம் பூட்டு போடப்படுதுன்னா என்ன அர்த்தம், நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம்னு அர்த்தம். அப்போ ரமலான் மாதம் வரும் பொழுது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, நரகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே நம்ம ஒரு முடிவு எடுங்க, இந்த ரமலான் மாதம் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ இருந்தே பிளான் பண்ணுங்கள். எத்தனை ஒரு கல்யாணம், வீட்டில் ஒரு கல்யாணம்னா பிளான் பண்ணுறீங்களா இல்லையா, வீடு குடி போகிறதா இருந்தால் பிளான் பண்ணுறீங்களா இல்லையா, லீவு முடிஞ்சு ஊருக்கு வர்றதா இருந்தால் இப்போவே லிஸ்ட்டு போட்டு ஜாமான்லாம் 3 மாதத்துக்கு முந்தைய வாங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா, என்னென்ன வாங்கிட்டு போகிறது என்னென்ன லிஸ்ட்டு போட்டு சொந்தக்காரங்க மனைவி மக்கள் பாப்பா அம்மாட்டெல்லாம் கேட்டு அதுக்குரிய பொருட்களை இப்போவே தயார் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா. மறுமைக்க வேண்டி இப்படி செய்ய வேண்டியது தானே. துன்யாவுக்கு செய்கிற மாதிரி இந்த வரக்கூடிய சில நாட்களில் நம்ம நோன்பு வர இருக்கிறது, ரமலான் நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோம், என்னென்னலாம் விட போகிறோம், என்னென்னலாம் அதிகரிக்க போகிறோம், அது எப்படி அந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ள போகிறோம், எப்படி இந்த கெட்ட சைத்தான்ட்டு தப்பிக்க போகிறோம் என்று இப்போதே பிளான் பண்ணி கொண்டீர்களேயானால் இந்த ரமலான் பெரிய ஒரு ஆதாயமான ஒரு வியாபாரமாக லாபம் தரக்கூடிய ஒரு இதாக அமைந்துவிடும். இல்லைன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் துவா செஞ்சாங்கல்ல, அந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளிவிடும். அப்படி நடந்து விடாமல் முழுக்க முழுக்க ரமலானுடைய நன்மைகளை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜக்காத்துங்கிற கடமையை நம்மளுடைய பிரச்சாரத்தின் மூலமா மனிதர்கள் ஒத்துட்டாங்க, ஜக்காத்து கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிறத ஒத்துக்கொண்ட பிறகு அந்த ஜக்காத்தை நம்ம
இந்த சகோதரி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நம்ம ஜக்காத் என்கிற கடமை நம்ம மார்க்கத்தில் நம்ம மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது வசதி உள்ளவங்களுக்கு. இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலெல்லாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப குறைவாக இருந்தார்கள். ஆனால் இப்போதைக்கு இப்போ ஏகத்துவ எழுச்சி வந்த பிறகு ஓரளவுக்கு எல்லாருமே நம்முடைய பொருள்களுக்கு ஜக்காத்து கொடுத்து தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ரொம்ப அதிகரித்திருக்கிறது. ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஜக்காத்தை பற்றி அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு கேட்டால், எங்களுடைய ஜக்காத்தை எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாமா, அண்ணன் தம்பி கொடுக்கலாமா, எங்களுடைய உறவினருக்கு கொடுக்கலாமா, ஜக்காத் பணத்தை வந்து வேறு வேறு ஏழைகளுக்கு கொடுக்கறத விட அல்லது நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது வந்து சிறந்தது தானே, அப்படி கொடுத்துடலாமா என்று ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இந்த கேள்வி வந்து இந்த காலத்தில் தான் நம்ம கேட்க முடியும். இந்த கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கேட்க முடியாது. ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இந்த கேள்வி கேட்க முடியாது. ஏன்னு கேட்டால், ஜக்காத்து என்பதற்கும் சதக்கா என்று சொல்கிற தர்மத்திற்கும் மார்க்கத்தில் வித்தியாசம் இருக்கிறது. ஜக்காத்துன்னு சொன்னால் கட்டாயமாக கம்பல்சரியாக நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு நிதி வரி. சதக்கா என்று சொன்னால் கட்டாயமாக இல்லாமல் நம்மளாக விரும்பி நன்மையை நாடி செய்யக்கூடிய காரியம். இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலாகட்டும், அதற்கு பிறகு அமைந்த நல்லாட்சி நடத்திய கலீஃபாக்களுடைய காலத்திலேயா இருக்கட்டும், ஜக்காத்துங்கிறத வந்து அவரவர் கொடுக்குற மாதிரி ஒரு செட்டப்பே கிடையாது. நீங்களே கொடுத்தா தானே சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குறதா கேள்வியே வரும். ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் ஜக்காத் என்பது வந்து அரசாங்கத்தில் வந்து வசூலிக்கப்பட்டுவிடும். அரசாங்கத்திலேருந்து அந்த ஜக்காத்தை திரட்டி வைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா அரசாங்கத்திலேருந்து விநியோகம் பண்ணுவார்கள். அப்போ நீங்கள் உங்களுக்குன்னு உரிமையே இருக்காது. ஜக்காத்துங்கிற அந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குமே, ஆனால் அதில் என்ன இருக்காது, ஜக்காத்து கொடுக்குறவருக்குன்னு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அவர் பாட்டுக்கு ஜக்காத்தை திரட்டி விநியோகம் செய்யக்கூடிய அரசாங்கத்தில் கொடுத்து விட வேண்டும். நீங்கள் கொடுக்க மறுத்தாலும் வலுக்கட்டாயமும் வாங்கி கொண்டு போய் விடுவார்கள். அதுதான் ஜக்காத். அப்போ நீங்கள் மறுத்தா கூட எடுத்துகிட்டு போயிடக்கூடிய ஒரு விஷயந்தான் ஜக்காத்துங்கும் பொழுது, அப்போ வந்து இப்போ ரசூல்லா காலத்தில் இந்த கேள்வி வந்திருக்குமா, எங்கள் அண்ணனுக்கு கொடுக்கலாமா, தம்பியை கொடுக்கலாமான்ட்டு? ஜக்காத்து உனக்கே ரைட்டு கிடையாத, நீ உன் கையிலேருந்தே விநியோகிக்கிற விஷயம் கிடையாது ஜக்காத்துங்கிறது. ஜக்காத்துங்கிறது வந்து கூட்டாகத்தான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். கூட்டாக செய்கிற முறை தான் அன்றைக்கு இருந்தது. அந்த மாதிரியான அடிப்படையை சிந்தித்து பார்க்கும் பொழுது ஜக்காத்தை வந்து அண்ணன் தம்பி கொடுக்கறது, சொந்தத்துக்கு கொடுக்கறதுங்கிறது கொஸ்டின் வராது. அதே நேரத்தில் சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பதை பற்றி நிறைய ஹதீஸுகள், என் குரானில் கூட நிறைய வந்து எதை செலவழிக்கிறேன்னு கேட்கும்போது, ஒமா அன்பக்தும் பொலில் வாலிதைனி உல் அக்ரபீன, நீங்கள் பெற்றோருக்கு செலவழிங்க, சொந்தக்காரங்களுக்கு செலவழிங்க என்றெல்லாம் திருக்குரான் சொல்கிறது. இதெல்லாம் ஜக்காத் அல்ல. நம்மளாக செலவழிக்கிற தர்மங்கள் இருக்குது பாருங்களேன், அதில் தான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், நீனா செலவழிக்கிற தர்மமாக இருந்தால் ஜக்காத்துங்கிறது 2.5%ங்க. 100க்கு 2.5ங்கிறது ஜக்காத்து. நம்மள்ட்ட 100 ரூபா இருந்தால் 2000 ரூபா கொடுத்துட்டோம், 97,000 ரூபா இருக்குது. இந்த 97,000த்தில் 5,000 செலவழிக்கலாம், 10,000 செலவழிக்கலாம், ஒரு 1/3 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், 3/4 அளவுக்கு அதிகபட்சமாக நம்ம வந்து விரும்பி தர்மம் செய்யலாம். இந்த 3/4 தர்மம் செய்யக்கூடிய விஷயங்கள் வரும் பொழுது தான் நமக்கு என்ன சொல்லப்படுது மார்க்கத்தில், நீ வந்து உறவினருக்கு செய்கிறது சிறந்தது, சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தா அதிக நன்மை. எப்படி அதிக நன்மை? தர்மம் செய்த நன்மையும் கிடைத்துவிடும், உறவினர்களை அனுசரித்த நன்மையும் கிடைத்துவிடும். உறவினர்களை கவனித்தல்னு ஒரு நன்மை இருக்குல்ல, அது ஒரு பக்கம் கிடைத்துவிடும், தர்மம் செஞ்ச நன்மையும் கிடைத்துவிடும். யாரோ எவரோ ஒரு ஏழைக்கு கொடுத்தேன்னு சொன்னால் தர்மத்தின் நன்மை மட்டும்தான் கிடைக்குமே தவிர சொந்த பந்தத்தை அனுசரித்தா என்ற நன்மை கிடைக்காது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உதாரணமாக அதுக்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்க்கலாம். நம்மளாக விரும்பி செய்கிற தர்மங்கள், நீங்கள் சொந்த பந்தங்களை கண்டிப்பாக கவனிக்கணும், அதெல்லாம் அந்த 2.5%ல் கிடையாது. அந்த 2.5% வேறு, நீங்களாக விரும்பி செய்கிற ஒரு தர்மங்கிறது வேறு. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க, அபூ தல்ஹாங்கிறவங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ஒரு வசனத்தை அருள் இருக்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புவதை செலவழிக்காத வரை நீங்கள் நன்மை அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அதனால் நான் வந்து எனக்குன்னு ஒரு தோட்டம் இருக்கிறது, செழிப்பான தோட்டம், அந்த தோட்டத்தை தான் நான் ரொம்ப விரும்புகிறேன், அதை வந்து அல்லாஹ்வுக்காக நான் தந்துட்டேன், நீங்கள் நல்ல ஏழை பாழைகளுக்கு தான தர்மத்துக்கு பயன்படுத்துங்கிறார். இது ஜக்காத் அல்ல, இது வந்து அவராக விரும்பி செய்யக்கூடிய தர்மம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவருக்கு அறிவுரை சொல்லும் பொழுது, நான் என்னத்தை விரும்புகிறேன்னு கேட்டால், அன் தஜ் அலஹா ஃபில் அக்ரபீன், உன் சொந்தக்காரங்களுக்கு நீ கொடுக்கணும்ப்பா, இதையே ஏண்ட கொண்டாந்துடுற, இந்த தோட்டத்தை நீ தர்மம் செய்ய நினைக்கிறியா, அறப்பணிக்கு கொடுக்க நினைக்கிறியா, அறப்பணி கொடுக்க நினைச்சேன்னு சொன்னால் உன்னுடைய உறவினர்களை கூப்பிட்டு ஆள் கொஞ்சமாக பிரித்து கொடு, கூட்ட அவங்களுக்கு சொந்தமாக்கி விடு. ஏதாவது தர்மம் செய்ய நினைச்சின்னு சொன்னால் உறவினர்கள் இருக்கும்போது எதுக்குப்பா மற்றவங்களுக்கு நீ செய்கிறேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று புகாரியில் இன்னும் பல நூல்களில் பல இடங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு பார்க்குறோம். அதே மாதிரி ஜைனப் ரலியல்லாஹு அவங்க என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தர்மம் செய்வது பற்றிய ஹதீஸுகள்லாம் கேட்ட பிறகு ஜைனப் என்ன செய்கிறாங்க, ஜைனப்னா இது வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுனுடைய மனைவி ஜைனப், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஜைனப் அல்ல, இப்னு மஸ்ஊதுடைய மனைவியின் பெயர் ஜைனப். அந்த ஜைனப் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் வந்து ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க, வந்து பிலால் நிற்கிறாரு, பிலால்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் ஃபத்வா வாங்கிட்டு வா, நான் கேட்டேன்னு சொல்லிவிடாத, ஃபத்வா மட்டும் நீங்கள் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஃபத்வான்னு கேட்டால், இப்போ நான் வந்து வசதியான ஆளாக இருக்கிறேன், ஜைனபு சொல்கிறாங்க, என் கணவர் ஏழையாக இருக்கிறார். இந்த ஜைனபு வந்து அவங்க வாரிசு முறையில் தாய் தந்தையர் சொத்துணையெல்லாம் உரிமை இஸ்லாத்தில் உண்டுல, அதனால் மனைவி வந்து நல்ல வசதியாக இருக்கிறாங்க. அவங்க கணவர் இப்னு மஸ்ஊத் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட ஒரு போதுமான அளவுக்கு வசதி இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கேட்க சொல்கிறாங்க, இப்போ நான் வந்து தர்மம் செய்ய நினைக்கிறேன், இதை வந்து என்னுடைய கணவருக்கு நான் செய்யலாமா, அவரை சிரமப்பட்டு தானே செய்கிறாரு, அவர் மூலமாக பிறந்த பிள்ளைகளுக்கு செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன்னு சொல்லாமல் இந்த இதுக்கு விளக்கம் கேட்டுவான்னு பிலால்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ போனவுடனே இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட இந்த மாதிரி கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, இந்த கேட்டது யாருன்னு சொல்லுங்கிறாங்க. ஜைனபுங்கிறாரு. ஜையானிபி, எந்த ஜைனபு, ஜைனபுன்னு 1000 ஜைனபு இருப்பாங்களே, எந்த ஜைனபு? அப்போ இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜைனபு அப்படியான்னு கேட்டுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அவர் கணவருக்கு தர்மம் செய்தார்களே ஆனால் தர்மம் செஞ்ச நன்மையும் கிடைக்கும், கணவரையும் சொந்தக்காரங்களையும் அனுசரித்தார்களே அந்த நன்மையும் கிடைக்கும். கணவர்கிட்ட கொடுத்து, கணவர் தானே குடும்பத்துக்கு செலவழிப்பார், அந்த செலவழிக்கிறதுக்கு உதவுன காரணத்தினால அந்த நன்மையும் கிடைத்து விடும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ மனைவி கணவனுக்கே கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கு கொடுக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் என்பதெல்லாம் இதெல்லாம் என்ன மேட்ரு, இதெல்லாம் இந்த 2 கிடையாது. 2 ஊன்னு கேட்குறேன்னு எடுத்துகிட்டு போயிடுவோமே. நம்ம இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் நம்மளை வலுக்கட்டாயமாக அதை எடுத்துகிட்டு போயிடுவோம், இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கி உள்ள அமைப்பில் வந்து இஸ்லாமிய அரசாங்கம் கிடையாது. ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு வந்து கட்டாயம் தந்து தான் அவனை தரலன்னா எடுத்துகிட்டு போயிடுவோம் என்று நமக்கு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சவுதி அரேபியாவோட அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய அரசாங்கங்கள்னு சொல்லக்கூடியவங்க கூட கம்பல்சரியாக கட்டாயப்படுத்தி அந்த ஜக்காத்துகளை கணக்கு பார்த்து வாங்குவதாக தெரியவில்லை. அவங்களா கொடுத்தா தான் கொடுக்கலாங்கிற அளவில் தான் போய் கொண்டிருக்கிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி இருந்தது இல்லை. இப்போ நம்ம அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிறோம், எல்லாம் ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறான், நிறைய செல்வத்தை எல்லாம் தந்திருக்கிறான், இல்லை குறைவாக கூட தந்திருக்கிறான். இந்த ஜக்காத்தை நம்ம என்ன செய்கிறது என்று கேட்டால், அரசாங்கம் இல்லாட்டா கூட இஸ்லாத்தில் வந்து இந்த கூட்டாக கொடுக்க சொல்ல தான் விரும்புதுன்னு விளங்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களாக கொடுப்பதற்கும் கூட்டாக கொடுப்பதற்கும் என்ன இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நம்மளாக கொடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் வந்து கூடுதலான நன்மை கிடைக்காது. ஏன்னாட்டா ஜக்காத்துங்கிறதுல வந்து 8 வகையான பணிகள் அதில் அடங்கி இருக்கிறது. 9வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது ஜக்காத்தை வந்து 8 வகைக்கு வந்து விநியோகிக்க சொல்கிறான். அந்த 8 வகைக்கும் ஒரு தனி மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது, விநியோகிக்க முடியாது. அப்போ 8 வகையான பணிகள் இருக்கும் பொழுது அதை ஜக்காத்தை இறைவனுக்கு பயந்து திரட்டி கரெக்டான முறையில் விநியோகிப்பார்கள் என்று யாரை பற்றி நம்புகிறீர்களோ, யாருடைய நேர்மையை பற்றி, யாருடைய நாணயத்தை பற்றி, அல்ல எந்த ஜமாத் எந்த இயக்கத்தினுடைய நாணயம் நேர்மையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த மாதிரியான அமைப்பில் நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வந்து போதுமான அளவுக்கு தேவையான நன்மைகளை செய்வாங்க. இது என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்கும் என்று பார்த்தால்,
நான் எனக்கு ஒரு 10,000 ரூபா தான் இருக்குன்னு வைங்களேன். இந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு ஜக்காத்து கொடுக்குறேன். இதை போய் நான் ஒரு ஆளுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் சொந்த பந்தங்கிறது ஜக்காத்து கிடையாது, அது வந்து சதக்காவுக்கு உள்ளது. நான் ஏதோ வரியில் உள்ள ஆளுக்கு கொடுக்குறேன்னு வைங்க, 10,000 ரூபாயில் உள்ள 250 ரூபாய் வாங்கி அவர் என்ன பண்ணுவார்? ஒன்றுமே உதவாது. 10,000 ரூபாய்க்கு வந்து அவ்வளோ பெரிய 250 ரூபா தான் அதுக்கு ஜக்காத்து. இந்த 250 ரூபா தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த 250 ரூபாயை ஒருத்தர் வாங்கிட்டு போகிறதுனால பெரிய அளவுக்கு அவருடைய தரம் உயர்ந்துருமான்னா ஒன்று உயராது. அதே நேரத்தில் வந்து இந்த 10,000 வச்சுக்கிறவங்களா சேர்ந்து 250 கொடுத்து ஒரு 2.5 லட்ச ரூபாய் சேர்ந்துருச்சுன்னு வைங்க. இந்த 2.5 லட்ச ரூபாயில் நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால் ஒரு 25 பேருக்கு 10,000 ரூபாயா ஒரு பெட்டி கடை வைக்கிறதுக்கு கொடுக்கலாம். அல்லது வந்து ஒரு 20 ரூபாயா ஒரு 12 பேருக்கு என்ன செய்யலாம், அதை கொடுத்து ஏதாவது செய்யலாம். அவங்க தொழில் முன்னேறுவதற்கு பல விஷயங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த கூட்டாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு மனிதர்களுடைய தேவைகளை எல்லாம் அலசி பார்த்து என்ன செய்ய முடியும், கொடுக்கும்போது அதிகமான பயன் தரக்கூடியது ஆகும். இல்லைன்னா பிச்சைக்காரர் தான் உருவாவாங்க. நம்மளாக கொடுத்தோம் என்று சொன்னால் என்ன செய்வாங்க, ஒருத்தனே வந்து பல வீட்டில் வாங்கிட்டு போயிடுவான். ஜக்காத்து நீங்கள் கொடுக்குறீங்க, என் வீட்டில் வாங்கணும்னு உங்கள் வீட்டில் வாங்கிட்டு போயிடுவான். அப்போ இப்படி வாங்கிட்டு போகும்போது அதில் என்ன செய்யலை, ரோஷத்தோட மானத்தோட தெருவில் போய் கையேந்தக்கூடாதுன்னு இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும்? நீங்களாக கொடுக்குறாருன்னா ஒரு மனிதனுக்கு எத்தனை பேர் தெரியும் நீங்கள் கொடுக்குறதுக்கு? யாரையும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச 4-10 பேர் தான் தெரியும். அப்போ என்ன செய்வாங்கன்னா பல பேரும் தெரியாதவர்கள்லாம் வந்து இறங்கி உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நேர்மையான நாணயமான ஒரு நிறுவனத்தின் மூலமாக நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால் அவங்கள்ட்ட நீங்கள் ஜக்காத்து நிறைய பேர் கொடுக்குற மாதிரி ஜக்காத்து கேட்டும் நிறைய மனுக்கள் வரும். அதை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த கிளைகள் மாவட்டம் செட்டப்லாம் இருக்கிற காரணத்தினால அங்கே அதை விசாரிப்பாங்க. இந்த பார்ட்டி உண்மைதானா, இவர் கடன் பட்டிருக்கேன்னு சொல்கிறாரு, கடன் பட்டுறேன்னு சொல்கிறது நெசந்தானா, இவர் கடனாளியாக தான் இருக்காரா, அல்லது ரொம்ப அவரை பற்றி எழுதியிருக்கிற அந்த வறுமை கோலமெல்லாம் கரெக்டு தானா என்று என்ன செய்வோம், நம்ம விசாரிப்போம். ஒரு வெளியூரில் உள்ளது உங்களுக்கெல்லாம் விசாரிக்க முடியுமானா அது ஒரு தனிநபருக்கு விசாரிக்க முடியாது. அப்படி விசாரித்து பார்த்து தகுதியானவங்கன்னு தெரிந்தால் அவரை கூப்பிட்டு அவரை கொஞ்சம் ஒருபடி மேலதிக்கு வைப்பதற்காக வேண்டி, அவருடைய தரத்தை உயர்த்துவதற்காக வேண்டி, அடுத்த வருஷம் அவர் ஜக்காத்து கொடுக்கிறவராக மாறணும், வாங்குறவராக இருக்கக்கூடாது என்கிற அளவுக்கு அவருக்கு ஏதாவது செஞ்சால் உதவுமா என்று பார்த்து எப்போ உதவ முடியும்? கூட்டாக கொடுக்கறது தான். தர்மங்களை நீங்கள் சொந்தத்துக்கு கொடுங்க, ஜக்காத்தை நீங்களாக கொடுக்காம ஒரு பொது நிறுவனத்துக்கு கொடுத்தீர்களா என்றால்தான் அது வந்து உரிய ஒரு பயனை, எதுக்காக இந்த ஜக்காத்து கொண்டு வரப்பட்டுச்சோ, வறுமையை விரட்டி ஒருத்தருடைய தரத்தை நம்ம வந்து ஒசத்துறதுக்கு பயன்படுமே. அது எப்போ பயன்படும் என்றால் கூட்டாக இருந்தால் தான் பயன்படும். தனியாக கொடுத்தால் பிச்சைக்காரர்கள் உருவாவதை அதிகரிப்பதைத்தான் அது வந்து ஏற்படுத்துமே தவிர யாருடைய பொருளாதார நிலைமை என்ன செய்யாது, உயரவே செய்யாது. அதை என்ன செய்யணும், கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாமிய அரசாங்கம் இல்லாட்டாலும், ஏன்னு கேட்டால் அதுலேயே எல்லாம் வந்து பாருங்கள், ஜக்காத்து கொடுக்குறத பற்றி 8 வகையாக அதை கொடுக்கலான்னு சொல்கிறான். அந்த 8 வகையில் ஒரு வகை என்ன தெரியுமா, உள்ள ஆமிலின்னு அலைகாங்கிறான். ஜக்காத்தை 8 வகைக்கு கொடுக்கலாம். அந்த 8 வகையில் ஒரு வகை என்னன்னு கேட்டால் ஜக்காத்தை வசூலிப்பவர்களுக்கு கொடுக்கலாங்கிறான். வசூலிக்கிறதுனால எப்போ அது என்ன விளங்குது, ஜக்காத்தை கொடுக்கறது ஏழையை கொடுங்க, பரம ஏழையை கொடுங்க. அது என்னென்னலாம் நல்லா சொல்கிறான், இன்னம சதகாத்து லில் ஃபுகராயி ஒல் மசாக்கீன், ஏழைகள் பரம ஏழைகள், அப்புறமேல் வந்து ஒல் மல்லஃபத்தி குழுபுகும், இஸ்லாத்தின்பால் உள்ளங்களை ஈர்ப்பதற்காக வேண்டி பிற மத மக்களுக்கு கொடுப்பது, ஒல் ஹாரிமீன கடன்பட்டவர்களுக்கு கொடுப்பது, ஒபி சபீலில் அல்லாவுடைய பாதையில் போர்க்களத்தில் ஈடுபட்டக்கூடிய முஜாஹிதுகள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து கொடுக்கறது, திக்கற்ற இப்னு சபீல் திக்கற்றவர்களுக்கு கொடுக்கறது என்ற சொல்லும் பொழுது அடிமைகளை விடுதலை இப்போ அடிமை கிடையாது, அடிமையாக மனிதன் இருந்தானேனால் அவனை வாங்கி விடுதலை செய்வதற்காக வேண்டி அதை செய்வது. அதோட ஒல் ஆமிலீன அலைஹா, அந்த ஜக்காத்தை வசூலிப்பவர்களுக்கும் அதில் ஒரு பங்கு கொடுக்கலாம். இப்போ ஜக்காத்தை வந்து அதுவாக வராது இல்லையா, ஒரு 10 பேரை நியமித்து நீங்கள் ஜக்காத்தை வசூலிச்சுட்டு வாங்கங்கிறோம். வாங்கிட்டு வந்தவங்களுக்கு ஜக்காத்திலிருந்தா நீ வச்சிக்க, 1000 ரூபா வசூல் பண்ணி வந்திருக்கல, இந்த ஒரு 50 ரூபா வச்சிக்க, அப்போ 10 ரூபாய் வச்சிக்கன்னு சொல்லி என்ன செய்யலாம், நம்ம ஜக்காத்தை வசூலிக்கிறவங்களுக்கும் ஜக்காத்திலிருந்தே கொடுங்கங்கிறான்ல. அப்போ இந்த வசூலிக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்வதில் இருந்து என்ன விளங்குறது, வசூலித்து தான் கொடுக்கணும்னு விளங்கலையா, அவங்கவுங்களா கொடுக்கலான்னா வசூல் மேட்ரியாக வருது. அப்போ ஜக்காத்துங்கிறதே திரட்டி தான் கொடுப்பது வந்து சிறந்தது என்பது நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இப்படி ஒரு நிலைமை ஏற்படும். எப்படி,
இஸ்லாமிய அரசாங்கமும் இருக்காது, அல்லது வசூலித்து விநியோகம் பண்ணக்கூடிய நிறுவனங்களும் இருக்காது, அல்லது இருக்கிற நிறுவனமெல்லாம் வந்து உலக பிராடாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் பொழுது அப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அதுக்கும் ஒரு ஆதாரம் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் வரும், தன்னுடைய ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு ஒருத்தன் அலைவான், யாராவது வாங்கிக்கிற மாட்டீங்களான்னு சொல்லி. அப்போ என்ன சொல்லுவானா, நேற்று வந்தால் வாங்கியிருப்பேன், இன்றைக்கி தேவையில்லை போப்பான்னு விரட்டி விட்ருவாங்க. அப்படி ஒரு காலம் வருங்கிறாங்க. அப்போ உன்னுடைய ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு யாராவது வாங்க மாட்டீங்களான்னு அலைவான அந்த மாதிரி ஒரு காலம் வருங்கிறாங்களா. அப்படி ஒரு காலத்தை நம்ம அடைந்தோமையானால் வசூலிக்கவும் ஆள் கிடையாது, அரசாங்கமும் கிடையாது, பணம் வந்து பயங்கரமாக பெருக்கெடுத்து வேற ஓடுது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்மளா போய் கொடுக்கலான்ட்டு நிலை வருமே, அந்த நேரத்தில் தான் நம்மளா கொடுக்குற ஒரு டாபிக் வருமே தவிர ஒரு செட்டப், அரசாங்க செட்டப் இல்லாட்டாலும் இதை வசூல் பண்ணி கட்டாயப்படுத்தி வசூல் பண்ண முடியாது தவிர விரும்பி தர்றதை வசூல் பண்ணலாம்ல. அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த ஜமாத்தாக இருக்கலாம், நீங்கள் நம்பினதை ஏமாற்ற மாட்டார்கள் உங்கள் மனசாட்சி சொல்லணும். அந்த மாதிரி எதை நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜக்காத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த எதை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதில் பாதாளத்தில் கிடந்த அந்த மக்களை தூக்கி நிறுத்துகிறாங்களோ அது செய்ய முடியும். ஜக்காத்து மட்டும் ஒழுங்கான முறையில் ஒழுங்கான நிறுவனத்திற்கு நீங்கள் மட்டும் கொடுத்து பழகியிருந்தீர்களேயானால் இந்த சமுதாயத்துடைய வறுமை கோட்டில் என்ன செய்யலாம், பல பேரை வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கான பேரை மேலதிக்கி விடலாம். ரிஸ்க் தருவான் இல்லை, ஆனால் இந்த வழியாத்தனை தருவான், அவன் தானே இந்த வழியும் சொல்லித்தர்றான். அவன் சொல்லித்தர்ற வழியை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது ஒரு 100 பேரை நம்ம தூக்கி விட முயற்சி பண்ணால் ஒரு 50 பேராது என்ன செய்வான், அல்லாஹ்வுடைய அருளால் மேலே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படியாக நம்ம அப்படியே ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்துகள் கொடுக்கக்கூடியவர்கள் பெருக பெருக ஜக்காத்து வாங்கக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே வருவார்கள். அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துவிடும். அதனால் வந்து ஜக்காத்துங்கிறது வந்து சொந்த பந்தங்கள்ங்கிற டாப்பிக்கே இப்போதைக்கு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் தான் கொடுக்க வேண்டும், யார் ஒழுங்காக செய்வாங்களோ அதில் கொடுப்பது தான் சரியான முறை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்களை எல்லாம் வழிகெடுத்து நிறைய பேர் சொல்றாங்க, நரகத்துக்கு முடிச்சிருந்து சைத்தான் உலகெடுத்து சாவிடுகிறாங்க. ஹதீஸில் இருக்கிறது, பெரும்பான்மையான மக்கள் நரகத்திற்கும் மிகவும் குறைந்தவர்கள் மட்டும் சொர்க்கத்தில் செல்வார்கள். ஹதீஸ் இருக்கிறது. நான் கேட்டது என்னவென்றால், அல்லாஹ்வின் படைப்பில் மிகவும் சிறந்த படைப்பு மனித இன படைப்பு. அப்படிப்பட்ட அந்த மனிதர் மக்கள் நிறைய பேர் நரகத்தில் செல்கிறார்கள், குறைந்தவர்கள் மட்டுமே சொர்க்கத்தில் செல்கிறார்கள் என்றால் சைத்தானத்தில் வென்று விட்டது கூட ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஒரு விளக்கம் தேவை. அதாவது இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய படைப்பில் வந்து மனித படைப்பு தான் சிறந்த படைப்பு. சிறந்த படைப்பும் போது நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் அதிகமான பேர் நரகத்துக்கு போவாங்கன்னு இருக்கிறது, குறைவானவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க என்று நிறைய ஆதாரங்கள் கிடைக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ ஷைத்தானுடைய கைதான ஓங்கி விடுகிறது. மனிதன் சிறந்த படைப்பாக இருக்கிறான், அப்போ ஷைத்தான் வந்து அதிகமான பேரை வழிகெடுத்து விட்டான் என்று சொல்லும் பொழுது அப்போ ஷைத்தானுடைய கை ஓங்கி விடுகிறதே, சிறந்த படைப்பு நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறதே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சிறந்த படைப்பு என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் சிறந்த படைப்பு என்று சொன்னால் அவன் சிறந்தவனாக நடக்க விரும்பினால் அதற்கு ஏற்றவாறு அவனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அவன் நினச்சி இப்போ கெட்டவனா நரகத்துக்கு போகிறவன் இருக்கான் பாருங்களேன், எதுக்கெல்லாம் நரகத்துக்கு போவான், திருடுனா நரகத்துக்கு போவான். அந்த திருடக்கூடிய ஒருத்தன் திருடாமல் இருக்க முடியுமா முடியாதா? முடியும். திருடுவதை அவனாக தேர்ந்தெடுத்து கொண்டு தான் நரகத்துக்கு போகிறான். அதே மாதிரி வந்து விபச்சாரம் பண்ணால் நரகத்துக்கு போகிறான். விபச்சாரம் பண்ணுறீங்களடா, நீ வந்து விபச்சாரம் பண்ணாமல் இருக்க முடியுமா முடியாது? உனக்கு தப்புன்னு தெரிய தானே செஞ்சு உலகத்தில் அம்பட்டு விபச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறான். விபச்சாரம் பண்ணாமல் நம்ம இருக்கலாம், மோசடி பண்ணாமல் இருக்கலாம், ஏமாற்றாமல் இருக்கலாம் என்று இவர்களெல்லாம் நினைத்தால் நடக்க முடியுமா முடியாதா? முடியும். அப்போ நம்மளை ஒரு மிஷின் மாதிரி எல்லாம் படைக்கலை. இப்போ கம்ப்யூட்டர் இருக்குன்னு வைங்களேன், அது எவ்வளவோ விஷயங்களை வந்து அது செய்கிறது. ஆனால் அதுவாக செய்யுமா? செய்ய நம்ம இயக்கிறதுக்கு தான் ஏற்றவாறு செய்யுமே தவிர சுயமாக அதுவாக வந்து ஒரு கணக்கு போட்டு காட்டுமா? அதுவாக விண்டோ ஓப்பன் ஆகி அதுவாக ப்ரோக்ராம் எல்லாம் எழுதுமாண்டா ஒன்றும் எழுதாது. அப்போ இந்த கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு கால்குலேட்டர் மாதிரியாக நம்மளெல்லாம் படைச்சிருக்கான், ஒரு மிஷின் மாதிரியாக படைச்சிருக்கான். சுவிட்சை போட்டவுடனே சுற்றிக்கிட்டே இருக்கிறது. அதுவாக நினச்சவன் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அந்த மோட்ரு வந்து அதுவாக நிற்க முடியாது, நம்ம நிப்பாட்டும் போது தான் நிற்கும். அப்போ அதுக்கு எந்த விதமான சுதந்திரமும் அதுக்கு இல்லை. அப்படி படைக்கப்பட்டு இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? சிறந்த படைப்பு போய் நரகத்தில் போடுறோமேன்னு கேட்கலாம். மனிதனை எப்படி எல்லாம் படைச்சிருக்கான்னு கேட்டால் அவனுக்கு மூளைங்கிற ஒரு கண்ட்ரோலை கொடுத்து அதை அவன் கையில் தான் கொடுத்துருக்குறான். அந்த மனிதன் நினைத்தால்
ஒரு புகைப்பிடிக்கிறவன் நினைத்தால் புகைப்பிடிக்கிற விடலாம், குடிகாரன் நினைத்தால் குடியை விடலாம், விபச்சாரம் பண்ணுறவன் விபச்சாரத்தை விடலாம், திருடுறவன் திருட்டை விடலாம், கொலை செய்கிறவன் கொலையை விடலாம், கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையை விட்டுடலாம். எல்லாமே உனக்கு ஏழுண்டு படைத்திருக்கிறனே, அதுதான் சிறந்த படைப்பு. சிறந்த படைப்புனா என்ன அர்த்தம்? ஒரு அற்புதமான ஒரு பொருளை உன்கிட்ட தந்து படைப்பில் சிறந்த படைப்பு ஆக்கிட்டேன். ஆனால் அது உன்னுடைய செயல்னால நீ நினைஞ்சிடுற, நாசமாக்கிறாள். என்ன சொல்லி காட்டுறான்? மனிதனை சிறந்தவன் சொல்லிவிட்டு சில பேர் சிறந்தவனாக இல்லாமல் இருக்கிறான். என்ன காரணம்? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவங்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அதை கொண்டு விளங்க மாட்டேன் என்கிறார்கள். வலஹும் ஆயுனுன், அவர்களுக்கு கண்கள் உள்ளன, லா யுபுசிரூன பிஹா, அதை கொண்டு அவங்க பார்க்க மாட்டார்கள். உலகும் ஆதானுன், அவங்களுக்கு காதுகள் உள்ளன, லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு அவங்க செவியுறை மாட்டேன் என்கிறார்கள். உலாயிக்க கல் அன்ஆம், இவர்கள் விலங்குகளை போன்றவர்கள், மிருகங்களை போன்றவர்கள், கால்நடைகளை போன்றவர்கள். இல்லை இல்லை, பல்ஹும் அவல்லு, அதை விட கெட்டவர்கள். கால்நடைக்காச்சும் என்ன இருக்குது? அறிவு கிடையாது, அதனால அது என்னத்தை இஷ்டத்துக்கு நடக்கலாம். உனக்கு அறிவு இருக்கும்போது எப்படி இஷ்டத்துக்கு நடப்ப என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ மனிதனை சிறந்தவனாக படைச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு அதை அல்லாஹ் தான் என்ன செய்கிறான்? இப்படியும் இருக்கிறான்னு சொல்கிறோம். மனிதனை சிறந்தவனாக படைச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு தான் சும்மா ரத்ததுனாகு அஸ்வல சாஃபிலின், தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவனாகவும் அவனத்தை நம்ம ஆக்கியிருக்கிறோம். மேலே உள்ளதுலையும் மேலே உள்ளவனை ஆக்கியிருக்கிறோம், தாழ்ந்தவர்களிலும் தாழ்ந்தவனை ஆக்கியிருக்கிறோம், ரெண்டாவும் ஆக்கியிருக்கிறோம் நல்லா சொல்கிறான். அதனால மனிதன் படைப்பின் அமைப்பை எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் அவன் சிறந்தவன் தான். எல்லா மனிதனும் நல்லவன் ஆகணும்னு அவன் தீர்மானித்தான்னு சொன்னால் அவனை திணிச்சு கெட்டவன் ஆக்குறது கிடையாது. அவனாக தேர்ந்தெடுத்து தான் கெட்டவன் ஆகுறான். அவனை கையை பிடிச்சி யாரும் இழுத்துக்கிட்டு போய் என்ன செய்கிறதில்ல, தீமையில் கொண்டே தள்ளுறது கிடையாது. விதி சம்மந்தமாக நம்ம இதில் எடுக்கக்கூடாது, விதியை பற்றி சர்ச்சை பண்ணக்கூடாது. ஆனால் நமக்கு தெரியும், நமக்கே என்ன தெரியுது? நம்ம இதை கையில் எடுக்கிறேன்னு நினச்சா கீழே போடலாம், வச்சுக்கிறோம் செய்யலாம். எனக்கு தெரிய தானே செய்யுது. கையில் வச்சுருந்தால் நான் தான் இந்த முடிவு எடுக்கிறேன், கீழே போட்டால் நான் தான் முடிவு எடுக்கிறேன். ஒரு பொருளை கிழிக்கிறேன், கிழிக்கிறது என் முடிவு தான், மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கிறேன், அதுவும் என் முடிவு தானே. அது நமக்கு தெரிஞ்சதானே. சினிமா கோட்டைக்கு போனாலும் போகலாம், ஏன்டா இதுக்கு போகணும், திரும்பி வந்தாலும் வரலாம், எனக்கு தெரியுது. அப்போ நமக்கு தெரிந்த வரைக்கும் நம்ம நினச்சா நல்லவனாக வாழ முடியும்னு இருக்கிறது. அப்போ அதான் சிறந்த படைப்புக்கு அர்த்தம். நாசமாக போகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், நீனா தேர்ந்தெடுத்துக்கிற, நீனா சைத்தானுக்கு அடிமையாகி கொள்கிறாய். சைத்தான் அந்த வரம் கேட்டான், என்னை விட்டு பார்த்துடுறேன்ட்டு. அல்லாஹ் என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் வழிகெடுத்துக்க அவனே சொன்னான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லசீன், இஹ்லாஸோடு உனக்கே வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவங்கள என்னால் வழிகெடுக்க இயலாதுன்னு சைத்தான் சொல்லிவிட்டான். அப்போ அந்த மாதிரி நம்ம தான் அறிவை அடகு வைத்து விட்டு கெட்டு போகிறோமே தவிர, அல்லாஹ்வுடைய படைப்புடைய அந்த தன்மையில் மனுஷன் ஒரு நரகத்துக்கு போய் வெந்து போகக்கூடிய ஒருத்தனாக இருந்தாலும் அவன் படைப்பில் சிறந்தவன் தான். இந்த மெட்டீரியல் எதுக்கும் கொடுக்கல. அல்ல நரகத்துடைய கொல்லிக்கட்டை அபூஜைகள் எடுத்துக்கொண்டாலும் ஆடு மாட்டுக்கு மூளை கிடையாதுல்ல, அபூஜைகளுக்கு மூளை இருக்குல்ல. அப்போ அந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சிறந்த மெட்டீரியலாக வச்சுருக்கிறான். இதை எந்த படைப்புக்கும் அல்ல வைக்கல. நரகவாசியாக இருந்தாலும் சரிதான், படைப்பு தன்மையில் அவன் தான் சிறந்தவன். அவன் அதை யூஸ் பண்ணாமல் நினைஞ்சிட்டான். ஒரு கத்தி மாதிரி கத்தியை கையில் கொடுத்துருக்குறோம், ஒருத்தன் நல்லதுக்கு பயன்படுத்துகிறான், ஒருத்தன் கொல்றதுக்கு பயன்படுத்துகிறான். அந்த மாதிரி உள்ள விஷயம் தானே தவிர மனிதன் சிறந்தவன்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் முஸ்லீம் இல்லாத ஒரு பெண்ணை விரும்பி அவளை மணந்து கொள்வதை, இஸ்லாத்தில் அவளை ஆக்கி மணந்து கொள்ள விரும்புகிறார். அப்போ அந்த பெற்றோர்கள் அவங்க விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் என்று கேள்வி கேட்குறாங்க. முதல்ல விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம காலத்தில் இதை விளங்காமல் இருக்கிறார்கள். என்ன விளங்காமல் இருக்காங்கன்னா, திருமணம் என்று சொன்னால் அந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும், அதாவது மணமகனுக்கும் மணமகளுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறது தான் யதார்த்தமானது. ஆனால் நம்ம சமூகத்தில் எப்படி இருக்குது? நம்ம சமூகம்னா முஸ்லீமை மட்டும் சொல்லலை, ஒரு இந்திய சமூகம்னு வைத்துக்கொள்ளுங்களேன், ஆசிய சமூகம், இந்த சமூகத்தை எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திருமணம் என்பது பெற்றோர்கள் முடிவெடுக்கிற ஒரு விஷயம், பிள்ளைகள் முடிவெடுக்கிற விஷயமே இல்லை என்ற ஒரு கருத்து பரவலாக எல்லாருடைய மனசுலையும் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஒருத்தனுக்கு என்ன பொண்ணு கட்டுறாருந்தா, நீ சும்மா நான் பார்த்து கட்டி வைப்பேன் என்று அவங்க சொல்கிறாங்க. ஒரு பெண்ணும் அது மாதிரி எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணான்னு சொல்ல முடியலை. அப்போ ஒரு பெண்ணும் ஆணும் அவங்க அவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொள்ளுகிற உரிமையை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது.
ஆனால் சமூகத்தில் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால் பொண்ணு பார்க்க போகிறதுலேருந்து எல்லாமே பெற்றோர் தான் செய்கிறாங்க. செய்யலாம், பெற்றோர்களுடைய பாதுகாப்போடையும் ஆலோசனையோடையும் அவங்களுடைய கருத்தை கேட்டு அவங்க முன்னே நடத்துகிறது தான் சரியானதாக இருக்கும். ஆனாலும் விரும்பாத நேரத்தில் அவங்கள்ட்ட வலுக்கட்டாயமாக தள்ளாமல் இருக்கணுமா இல்லையா? எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க, தாய் தந்தையர் பார்த்து சொன்னால் கரெக்டாக இருக்கும் என்று நம்பி அதை ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் பிரச்சனை இல்லை. ஏற்றுக்கொள்ள மறுக்கிறானா உரிமை பயன்படுத்திட்டு போ என்று நம்ம விட்டுடலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னு சொன்னால் அதோட டாபிக் முடிஞ்சிருச்சு. இஸ்லாத்துக்கு வர்றேன்னு சொன்ன பிறகு அதை பெற்றோர்கள் தடுக்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் இது ரொம்ப சாதாரணமாக இப்படி தான் நடந்தது. எப்படி நடந்தது? அனஸ் ரலியல்லாஹுனுடைய தாயார் உம்மு சுலைம் அவங்க கணவரை இழந்து விதவையாக இருக்கிறாங்க. உம்மு சுலைம் விதவையாக இருக்கிறாங்க. விதவையாக இருக்கும் பொழுது அவங்க அபூ தல்ஹாங்கிறவர் அவர் ஒரு முஸ்லீம் அல்லாதவராக இருக்கார். அவர் இந்த அம்மாவை விரும்புகிறார், மதீனாக்காரர். அவர் இந்த உம்மு சுலைமை பார்த்து என்ன செய்கிறாரு, ஆசைப்படுறாரு. அப்போ உம்மு சுலைமிட்ட என்ன செய்கிறாரு, நான் உங்களை விரும்புகிறேன், நீங்கள் விதவையாக இருக்கிறீங்க, நான் உங்களை நான் மணந்து கொள்ள விரும்புகிறேன், என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, நான் பார்த்த வரைக்கும் நீ நல்ல ஆள் தான், நீ நல்ல மனுஷனாக தான் இருக்கிற, உன்னை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு மறுப்புலாம் இல்லை, ஆனால் நீ காஃபிராக இருக்க, நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் ஒரு இறைவனை நம்பக்கூடிய ஆளாக இருக்கிறேன், நீ முஸ்லீமாக இல்லை, இதுதான் நமக்குள்ளே ஒரு மேட்ரு ஒத்து வராது, இது எங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லை, வேணும்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தில் ஏற்றுக்கிறேன்னு அவர் சொன்ன பிறகு அப்புறம் என்ன செஞ்சாங்க, அவரை கல்யாணம் பண்ணி அவர் பெரிய சஹாபியாக இருந்தார்னு வைங்களேன். அப்போ இப்போ அவர் முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை இஸ்லாத்தில் ஆக்கி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ அந்த உம்மு சுலைமுடைய மற்ற உறவினர்களோ குடும்பத்தார்களோ அவங்க மகன் அனஸோ வேறு யாருமோ அப்ஜெக்ஷன்லாம் பண்ணவே இல்லை, எல்லாரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஆணோ பெண்ணோ இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னால், நம்ம வீட்டில் உள்ள பையனோ பொண்ணோ விரும்பிட்டாங்க, அவன் விரும்பி இஸ்லாத்தை விட்டு போயிடாமல் அவனையும் இஸ்லாத்தில் இழுத்துக்கிட்டு வர்றது, அவளையும் இஸ்லாத்துட்டு வர்றதுங்கிற அளவில் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால், பெற்றோர்கள் இது எப்படி எடுத்துக்கிறேன்னு வாழ போகிறது அவங்க தான். நம்ம இதில் போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு இஸ்லாத்தை விடாமல் இஸ்லாத்தை கொண்டு வர்றதுக்கு பையன் முயற்சி பண்ணுறானே, அவன் இஸ்லாத்தில் நிற்கிறதுக்கு அவன் பாடுபடுறான்னு நினைத்து நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள பல கல்யாணங்கள் இப்படி தான் இருந்தது. ஏன்னா அவங்க முஸ்லீம் எல்லாம் ரெண்டு சமுதாயம் தான் இருந்தது, அவங்களுக்குள்ளே மாமா மச்சான் சொந்த பந்தம் வேறு இருந்ததா, அதனால் அப்படியெல்லாம் ஒரு பேசி கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமை வரும்போதெல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வரவழைத்து நெஞ்சிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி இருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் நம்ம அதை பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளணுமே தவிர, அதுக்கு முட்டுக்கட்டையெல்லாம் வர்றேன்ட்டாங்க, இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது மூணு நன்மை தானே. பாரம்பரிய முஸ்லீமை விட புதுசாக வரக்கூடியவங்க என்னை கேட்டால் நல்லா இருப்பாங்க. பாரம்பரியமாக வர்றவங்களுக்கு பல கசடுகளும் இஸ்லாம்னு தப்பாக வழங்கி வச்சுருக்கிறாங்க. புதுசாக வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வர்றதுனால கரெக்டான மார்க்கத்தை சொன்னோன்னா கரெக்டாக உள்ளத்தில் உட்காந்துரும். அவங்க இன்னும் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். பாரம்பரிய முஸ்லீம்கள்கிட்ட இல்லாத ஒரு தெளிவும் ஒரு கொள்கை பிடிப்பும் உறுதியும் புதுசாக இஸ்லாத்தை விளங்கி வர்றாங்க பாருங்கள், அவங்கள்ட்ட தான் கண்டிப்பாக இருக்கும். அதனால் சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. சஹாபாக்கள்லாம் பாரம்பரிய முஸ்லீமா, எல்லா சஹாபியும் அப்போ தான் முஸ்லீம் ஆகிறார். முக்கால்வாசி சஹாபியுடைய பெற்றோர்கள் காபிர்கள் தான். அப்போ சஹாபாக்கள்ங்கிற அந்தஸ்து எதனால் வந்துச்சுன்னு கேட்டால், விளங்கி புரிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால தான் வந்தது. அதனால் இஸ்லாத்தில் ஏற்றுக்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் இதை போய் பெற்றோர்கள் ஆட்சேபனை செய்வது அது மார்க்கத்துக்கு உகந்தது கிடையாது. பிள்ளைய சந்தோஷமாக இருக்கிறதுக்காக என்ன செய்யணும், அதை மனப்பூர்வமாக குளம் கோத்துறோன்னு பார்த்துக்கிட்டு நேற்று வந்தவன் முந்தா நாள் வந்தவன் பார்த்துக்கிட்டு இருக்காமல் அதை மனப்பூர்வமாக என்ன செய்யணும், அந்த இஸ்லாத்தில் வர்றாங்களேன்னு ஒரு பெரிய ஆர்வத்தோடு அவங்கள வரவேற்று ஏற்றுக்கொள்ளணும். அந்த பையனுக்கோ பொண்ணு அப்படி விரும்பினாங்கன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியான முறை. அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புகிறான், அந்த பொண்ணு இஸ்லாத்துக்கு வராத நிலையில் அவர் கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் அப்போ என்ன நிலைமை என்று கேட்டால், அப்படி பண்ணுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. இஸ்லாத்தில் கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் ரெண்டு பேரும் முஸ்லீமாக தான் இருக்கணும். ஒரு முஸ்லீமுக்கும் மத்தியில் மட்டும்தான் திருமணம் நடக்க முடியுமே தவிர, முஸ்லீம் அல்லாத ஆணுக்கும் முஸ்லீமான பெண்ணுக்கும் அல்லது முஸ்லீம் அல்லாத பெண்ணுக்கும் முஸ்லீமான ஆணுக்கும் திருமணம் நடக்கவே முடியாது. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. லா துன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யூமின்ன, இணை கற்பிக்கக்கூடிய பெண்கள் ஈமான் கொள்கிற வரைக்கும் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள்
அப்படின்ட்டு அல்லாஹ் தெள்ள தெளிவாக குர்ஆனில் கட்டளை எடுக்கிறான். அப்படி அவங்க செஞ்சாங்கன்னு சொன்னால் அது இஸ்லாமிய திருமணம் அல்ல, அது ஒரு விபச்சார கணக்கில் தான் இஸ்லாத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அது ஒரு கல்யாணமாக என்ன செய்யாது, இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்படவே படாது. அப்படி பையன் செய்து விட்டான் என்று சொன்னால் மார்க்கத்தில் பெற்றோர்களுடைய கடமை என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களை வெறுத்து விட வேண்டும். அல்லாஹ்வுக்காக வெறுத்தல் 7 பேருக்கு அல்லாஹ் அர்ஷுக்கு கீழே நிழல் தருகிறான். அதில் ஒரு ஆள் என்னன்னு கேட்டால் ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி, 2 பேர் அல்லாஹ்வுக்காக நேசித்தார்கள், ஒத்த ஃபர்ரகா ஃபில்லாஹி அல்லாஹ்வுக்காக பிரிந்து விட்டார்களே, அப்படிப்பட்ட 2 பேருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அர்ஷின் நிழலிலே நிழல் தருகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுக்காக நேசித்து அல்லாஹ்வுக்காக வெறுத்தல் என்பது ஒரு உயர்ந்த ஒரு ஸ்டேஜ். அப்போ தன்னுடைய மகன் இஸ்லாத்தை விட அவனுக்கு ஒரு பெண்ணு பெருசு என்று தெரிந்து போகும் பொழுது நீ இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே வர்றதா இருந்தால் வா, இல்லை என்று சொன்னால் உனக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி அவர்கள் பகைத்து விட்டார்களேயானால், வெறுத்து ஒதுக்கி விட்டார்களேயானால் அது என்ன இருக்குது, மார்க்கத்தில் அது சிறந்த ஒரு நிலையாக கருதப்படும். இன்னும் சொல்ல போனால் அவர் கல்யாணம் பண்ணுறேன்னு அவர் அங்கிட்டு மாறி போயிட்டார்னு வைங்க, வாரிசு உரிமை கூட உங்களுக்கு கிடைக்காது. இந்திய சட்டப்படியும் இஸ்லாமிய சட்டப்படியும் ஒரு மதம் மாறி விட்டார்கள் என்று சொன்னால் யாரும் யாருக்கும் வாரிசாக முடியாது. இந்தியாவுடைய சட்டத்திலையும் ஆக முடியாது. வேறு முஸ்லீம் பர்சனல் லாவில் போய் நீங்கள் கேஸ் போட்டாலும் சொத்து கூட கிடைக்காது. அதாவது ஒரு மதத்திற்கு மத்தியில் மாத்திரம்தான் சொத்து பிரச்சனை வருமே தவிர வேறு வேறு மதம் கொண்டவர்களுக்கு மத்தியில் என்ன செய்யாது, வாரிசுரிமை கூட வராது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அல்லாஹ்வுக்காகவே என்ன செய்யலாம், அவங்கள வெறுத்தினோட தொலைஞ்சு போ, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர்றாருந்தா வா, இல்லைன்னா நீ உனக்கு அதுதான் பெருசாக இருக்குது, மார்க்கம் உனக்கு பெருசு இல்லைன்னு சொன்னால் எனக்கு மகனை விட மார்க்கம் பெருசு என்று அந்த பெற்றோர்கள் புறக்கணித்து விட வேண்டும். அதில் பிள்ளையை அனுசரித்தல் அந்த மாதிரி மேற்று வரவே வராது. அது நம்ம நன்மையான காரியம் செய்தால் தான் அது அமையும். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, வெளிநாட்டில் உள்ளவர்கள் கசர் தொழுகை எவ்வாறு தொழுவது என்று கேட்கிறார்கள். கசர் தொழுகை என்று சொன்னால் அதாவது 4 ரக்காத்து தொழுகைகளை 2 ரக்காத்தாக தொழுகிறதுக்கு பேர் கசர். இந்த கசர் தொழுகை என்பது பிரயாணத்தில் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தொழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வும் லாஜுனாக அலைக்கும் அன் தக்சுரு, தொழுகையை சுருக்கி கொள்வது குற்றமில்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ கசருங்கிறது 4 ரக்காத்தை 2 ரக்காத்தை தொழுகிறது. இதில் பிரயாணத்தில் இருப்பவர்களுக்குன்னு கொடுத்த இந்த சலுகை பிரயாணத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்களே அவங்கள மட்டும் கட்டுப்படுத்துமா, அல்லது பிரயாணம் செஞ்சு வெளியூருக்கு போயிட்டு திரும்பி வரணுங்கிற எண்ணத்தோடு வெளியூரில் இருக்கிறாங்களே அவங்களையும் கட்டுப்படுத்துமா, அவங்களும் அடங்குவாங்களா? இதுதான் முக்கியமான விஷயமுங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலேருந்து புறப்பட்டாங்க, மதீனாவிலேருந்து புறப்பட்டாங்க. போயிட்டு இருக்கும்போதெல்லாம் கசர் தான் தொழுதாங்க. தொழுதுட்டு மக்காவில் நுழையிறாங்க. மக்கா வெற்றி இருந்துச்சுல்ல, அந்த சந்தர்ப்பத்தில் மக்காவில் போய் நுழைஞ்சதுலேருந்து பிரயாணம்லாம் பண்ணலை, அங்கேயே தங்கிட்டாங்க. தங்கி என்ன செய்கிறாங்க, நிர்வாக விஷயங்கள் மற்ற செட்டப்புகள்லாம் பண்ணுறாங்க. இப்படி தங்கின காலம் சுமார் 19 நாள் தங்கியிருந்தாங்க. 19 நாளுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா கசர் செஞ்சாங்க. 19 நாள் பிரயாணம் பண்ணவே இல்லை, ஊரில் தான் இருந்தாங்க, வெளியூரில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்க கசர் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையை கொண்டு பிரயாணத்தில் இருந்தாலும் அது பிரயாணம்தான். வெளியூரில் போய் இருந்துட்டு ஊருக்கு வந்துடுவோம், இந்த வரப்போகிறோம் அந்த வரப்போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதுவும் பிரயாணம்தான் என்பது இந்த ஒரு செயலிருந்து நம்ம விளங்குகிறோம். 19 நாள் கசர் செய்யாமல் இருந்திருக்கலாம்ல, 1 நாள் 2 நாள் பரவாயில்ல. 19 நாள் சும்மா தான் ஊரில் உட்காந்துருந்தாங்க. 19 நாளும் கசர் செய்கிறாங்கன்னா, பிரயாணம் இல்லாமல் செய்கிறாங்கன்னா அதில் நம்ம என்ன விளங்குகிறோம், வெளியூருக்கு போயிட்டோம்னா அது பிரயாணம்தான், நாள் கணக்கு மார்க்கத்தில் சொல்லப்படலை. இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவிலே வேறு ஒரு நாட்டில் இருக்கிறீங்க, நினச்சா அங்கே தங்கிட முடியுமா? உங்களுக்கு முடியாது. குடியுரிமை தரப்போகிறானா? உங்களுக்கு தரமாட்டான். உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் அங்கே கிடையாது. நீங்கள் உங்கள் மனசுலாம் இங்கே தான் இருக்கும், எப்போ வரப்போகிறோம், எப்போ லீவ் விடுவான், எந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இருப்போம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம பிரயாணத்தினுடைய தொடரில் தான் இருக்கிறோம். பிரயாணம்னாலே நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் திரும்பி வர்ற வரைக்கும் பிரயாணம் தானே. பிரயாணம்னா ஒரு ஆரம்பம் ஒரு முடிவு இருக்கணும்ல. பிரயாணத்தை முடிச்சிட்டிங்களா? அப்போ அதான் உங்கள் ஊராப்ப. அப்போ நம்ம இங்கேருந்து நான் புறப்படுறேன்னு சொன்னால் நான் போயிட்டு திரும்பி வருவேனே, அப்போ தான் என் பிரயாணம் முற்று பெறுது. அப்போ நீங்கள் இங்கே இந்தியாவிலேருந்து புறப்பட்டீங்க, பிரயாணம் ஊருக்கு ஒன்று சேரலையே, சேரலான்னு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? பிரயாணத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
பிரயாணத்தில் நம்ம இருக்கிறோம் என்ற அர்த்தம் அதுக்கு பொருந்துகிற காரணத்தினால நீங்கள் எத்தனை வருஷம் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, அங்கே குடியுரிமை வாங்காமல் அங்கேயே தங்கிவிடும் எண்ணம் இல்லாமல் நம்ம ஊருக்கு தான் போக போகிறோம் என்கிற ஒரு அடிப்படையில் அங்கே இருந்திருப்பீர்களேயானால் அதில் மார்க்கத்தில் எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தாலும் செய்யலாம். இதுதான் நேரடியான சட்டம். பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரிஞ்சாலும் இதை இத்தனை நாளைக்கு வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட் பண்ணுவதற்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கவில்லை. அல்லாஹ்வும் ரசூல் லிமிட் பண்ணாத ஒரு விஷயத்தை நாம் லிமிட் பண்ண முடியாது. நீங்கள் என்ன செய்யலாம், இது ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம்தான். அப்படிங்கிறதுனால நீங்கள் 4 ரக்காத்து தொழுதுக்குறங்க. ஜமாத்தோடு இருக்கும் பொழுது தொழுது கொள்ள வேலாம், தப்பும் கிடையாது. சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சால் 2 ரக்காத்து தொழுதுட்டு போங்க. வித்தியாசமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது, நம்ம அப்படி ஒரு சோம்பேறி ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உறுத்தல் இருக்குமையானால் பள்ளிவாசலில் தொழுவும் போதெல்லாம் நீங்கள் 4 நாளாக தொழுதுக்குறங்க. எப்போவாது மிஸ் பண்ணிவிட்டு முன்ன பின்ன அப்படி செய்யக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த சலுகையும் பயன்படுத்திக்கிறங்க. அப்படி செஞ்சுக்கலாமே தவிர கூடாதுன்னு பத்துவா கொடுக்க முடியாது. கஸ்ரு இல்லைன்னு சொல்வதாக இருந்தால் அதுக்குரிய ஆதாரம் என்ன? ஒரு ஆதாரம் இல்லை. நம்மளா இஷ்டத்துக்கு சொல்லக்கூடிய ஆதாரமாக தான் இருக்கும். அதான் கஸ்ருடைய அளவு.